Hi students, நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது 12th standard NCERT CBSE syllabus chapter 1 relations and functions. அதுல exercise number 1.2 second sum. Second sumல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது check the injectivity and surjectivity of the following function அப்படின்னு கொடுத்திருக்காங்க. functions என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா அதாவது natural number to natural number, அதாவது function f such that natural number tends to natural number given by f of x is equal to x square. அதாவது f of x க்கு வந்து x square நம்ம கொடுக்கும்போது நேச்சுரல் நம்பரே கிடைக்குதா அப்படின்றது நம்ம செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்தது இன்டீஜர் ஃபங்க்ஷன், அப்புறம் ரியல் நம்பர் ஃபங்க்ஷன், அப்புறம் திரும்பியும் நேச்சுரல் நம்பர்ஸ், திரும்பியும் இன்டீஜர் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் எப்படி வந்து இதில் ஒன்னொன்றுலையும் நமக்கு என்னென்ன ரோல் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இப்போ n அப்படிங்கிறது நேச்சுரல் நம்பர். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் சம்மில் என்ன பண்ணுறோம்னா ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, n டென்ஸ் டு n, அதாவது f such that n to n அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த n to n ஃபங்க்ஷனில் நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்ன, f of x is equal to x ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு வேல்யூ. அதான் இதை வச்சு தான் நம்ம இந்த n to n ஃபங்க்ஷன் செக் பண்ண போகிறோம். நேச்சுரல் நம்பர் கொடுத்தா நேச்சுரல் நம்பர் தான் வருமா அப்படின்னு செக் பண்ணிடலாம். இப்போ இது இன்ஜெக்டிவ் அப்படின்றது செக் பண்ண போகிறோம். அதாவது ஃபார் இன்ஜெக்டிவ் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான், இல்லை ஒன் ஃபங்க்ஷன் இல்லை 1-to-1 ஃபங்க்ஷன் சொன்னாலும் ஒன்று தான். சரியா? ஃபார் இன்ஜெக்டிவ் என்ன சொல்லியிருப்போம், f of x-உம் f of y-யும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தென் x is equal to y அப்படின்னு சொல்லியிருப்போம். இல்லை f of x is not equal to f of y இருந்ததுன்னா x is not equal to y. அதாவது இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம கொடுத்துருக்கிறது நேச்சுரல் நம்பரே கொடுக்குறோம். சரியா? அப்போ இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனா அப்படின்னு பார்க்கும்போது f of x is equal to அப்படின்னு செக் பண்ணும்போது இங்கே நான் x ஸ்கொயர்னு கொடுக்குறேன். இங்கே ஒய்க்கு பதிலாக போடும்போது y ஸ்கொயர் அப்படின்னு f of x f of yன்னு கொடுக்கும்போது இப்போ ஸ்கொயர் ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டுமே என்ன ஆயிருக்கும், இந்த ஸ்கொயர் இங்கே வந்தால் ரூட் ஆயிருக்குமா, x is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒய் ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிருக்கும். ஸோ x is equal to y வருது அப்படின்னு செக் பண்ணும்போது நமக்கு இது இன்ஜெக்டிவ் தான் அப்படின்னு தெரிஞ்சிடுது. ஸோ இன்ஜெக்டிவ் தானா அப்படின்றது ஒரு டவுட் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம அந்த மேப்பிங் போட்டு செக் பண்ணிடலாம். ஸோ மேப்பிங் எனக்கு எடுக்கும்போது நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா இதில் நேச்சுரல் நம்பர் என்ன 1 2 3 4 5 6ன்னு எடுக்கிறேன். ஸோ எக்ஸட்ரா போயிட்டே இருக்க போகுது. அதே மாதிரி இங்கேயும் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஸோ எக்ஸட்ரா போயிட்டே இருக்க போதா. ஸோ இது எக்ஸ் ஃபங்க்ஷன், இது ஒய்க்கு வர ஆன்சர். அதாவது இதுவும் நேச்சுரல் நம்பர்ஸ் தான் இருக்கு, இதுவும் நேச்சுரல் நம்பர் தான் இருக்கு. நேச்சுரல் நம்பர் 10 to நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு பதில் when x is equal to 1 அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் என்ன வந்திருக்கும், அதாவது ஒய்யோட ஆன்சர் f of x தானே ஒய் என்ன வந்திருக்கும், 1 தான் வந்திருக்கும். ஸோ 1க்கு என்ன 1 வந்து மேப் ஆகுது. சரியா? அடுத்தது 2 கொடுத்தோம்னா எனக்கு 4க்கு ஆன்சர் எனக்கு மேப் ஆகுது. அப்புறம் 3 கொடுத்தா எனக்கு 9 கிடைக்குது. 4 கொடுத்தா எனக்கு 16 கிடைச்சிருக்கும். ஸோ அதெல்லாம் நேச்சுரல் நம்பர் தானே அப்படின்னு செக் பண்ணும்போது therefore function f such that n to n is injective. சரியா? இன்ஜெக்டிவ் வரைக்கும் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு சர்ஜெக்டிவும் செக் பண்ணி பார்க்கணும். தட் இஸ் ஆன் டூ அப்படின்றது பார்க்கணும். ஸோ ஆன் டூக்கு எனக்கு என்ன பண்ணணும், இஃப் ஆன் டூ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன சொல்ல போறோம், அதாவது ஆன் டூனா என்ன, சர்ஜெக்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாமா. ஸோ ஆன் டூனா என்ன, சர்ஜெக்டிவ். அதில் என்ன பண்ணியிருப்போம், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். சரியா? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்னா என்ன, கொடுக்குற வேல்யூ, அதாவது இதை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடொமைன் இந்த மாதிரி வரணும். சரியா? இப்போ நமக்கு இந்த வேல்யூ தான் என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ் தான் வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு மேப்பிங் இருக்குல்ல, இதுல செக் பண்ணும்போது 1 கொடுத்தா 1 வருது, 2 கொடுத்தா 4 வருது, 3 கொடுத்தா 9 வருது, 4 கொடுத்தா 16 வருது. அப்போ மீதி இருக்க இந்த 2 3 5 6 7 8 இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் நமக்கு பேலன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் வந்துச்சுனாலே ரேஞ்சுக்கும் கோடொமைனுக்கும் என்ன ஆகும் அப்படின்னா ஹியர் ரேஞ்ச் இஸ் லெஸ் தேன் என்ன ஆகும், கோடொமைன் வந்துடும். சரியா? அதாவது ரேஞ்ச் வந்து லெஸ் தேன் கோடொமைனா இருந்துச்சு அப்படின்னா therefore function f is not on to சொல்லலாமா. ஸோ ரேஞ்ச் இங்கே செக் பண்ணும்போது என்ன பண்ணிருக்கணும், நமக்கு ரேஞ்ச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு வந்துச்சுனாலே எது இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு என்ன நமக்கு வந்து சொல்லலாம் அப்படின்னா ரேஞ்ச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கோடொமைன். கோடொமைன்னா என்ன, இதுதான் நமக்கு கோடொமைன். இது என்னது, டொமைன். இதுதான் நம்ம ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்துருப்போம். ஸோ டொமைனுக்கும் கோடொமைனுக்கும் வச்சு செக் பண்ணும்போது என்ன வந்திருக்கணும், நமக்கு ரேஞ்ச் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கம்மியாக இருக்கலாம் ஈக்குவலாக வரலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் கோடொமைனுக்கு என்ன இருக்கலாம், ரேஞ்ச் வந்து லெஸ்ஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை எப்போ இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில்.
இதுவே சர்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன பார்க்கணும்? கண்டிப்பா ரேஞ்ச் வந்து கோடொமைனுக்கு ஈக்குவலா இருந்தே ஆகணும். இல்லன்னா அது சர்ஜெக்டிவ் கிடையாது. ஏன்னா நமக்கு அந்த கோடொமைன்ல இருக்க வேல்யூஸ் எதுவுமே மிச்சம் மீதி இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இது சொல்றது என்னது? திஸ் ஃபங்க்ஷன் அதாவது f ஆஃப் ஃபங்க்ஷன் f n டென்ஸ் டு n இஸ் ஒன்லி இன்ஜெக்டிவ் பட் நாட் சர்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிச்சிடலாம். இந்த சம் ஃபர்ஸ்ட் சம்க்கு இதுதான் நமக்கான ஆன்சர். ஸோ செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் அதாவது செகண்ட் சப்டிவிஷன். ஸோ செகண்ட் சப்டிவிஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதே ஃபங்க்ஷன் தான். ஃபங்க்ஷன் என்ன ஆகுது இங்க நமக்கு f டென்ஸ் டு இன்டீஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. பட் f ஆஃப் x இங்க நமக்கு மாறல. f ஆஃப் x என்ன கொடுத்துருக்காங்கன்னா x ஸ்கொயரே தான் இருக்கு. சரி, இங்க செக் பண்ணும்போது நம்ம அதே மேப்பிங் இங்க ஒன்று போட்டுக்கலாம். சரியா? ஸோ மேப்பிங் செக் பண்ணும்போது இன்டீஜருடைய மேப்பிங் அப்படின்னு எடுக்கணும்னா இன்டீஜருக்கு என்ன சொல்லலாம்? நம்ம மைனஸ்ல இருந்து ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ minus infinity to plus infinity. So minus 3, minus 2, minus 1, 0, 1, 2, 3, 4, 5, 6 இப்படியே போயிட்டு இருக்குமா? நெக்ஸ்ட் இங்கே செக் பண்ணும்போது இங்கே இன்டீஜர் ஃபங்க்ஷன் தான். சரியா? இது எக்ஸுக்கு இது ஒய்க்கு, அதாவது டொமைன் கோடொமைன், ஒய் தான் கோடொமைன். அப்போ இங்க எடுக்கிற வேல்யூஸ்ல நம்ம அதே மாதிரி மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம எடுக்க போறோம். ஸோ கொடுக்குற வேல்யூஸ்லாம் செக் பண்ணும்போது மைனஸ் இன்ஃபினிட்டின்னு எடுக்கும்போது நம்ம இங்க கொடுத்த அதே நம்பர்ஸே நம்ம கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1 0 எல்லாமே வருதா? சரி, இங்க முக்கியமான விஷயம் கவனிக்கணும். என்னன்னா 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்றது இங்க கொடுத்தா அங்க ஒரு ஆன்சர் வரணும். சரியா? ஒரே ஒரு இமேஜுக்கு 2 ஆப்ஜெக்டோ இல்ல 2 இமேஜுக்கு ஒரு ஆப்ஜெக்டோ இந்த மாதிரி செக் பண்ணும்போது 2 இமேஜுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வர மாதிரி இருந்தா அது 1 to 1 ஃபங்க்ஷனே கிடையாது அப்படின்னு சொன்னோம். அதாவது இன்ஜெக்டிவ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அது இங்க வந்து அப்ளிகபிள் ஆக போகுது. அதாவது ஃபார் இன்ஜெக்டிவ் இப்படின்னு எடுக்கிறேன். சரியா? ஃபார் இன்ஜெக்டிவ்னு எடுக்கும்போது என்ன சொல்லலாம்? f of x is equal to f of y அப்படிங்கிறது நமக்கான அதாவது இந்த ரிலேஷன்ல எழுதுவோம் இல்லையா? அதாவது ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ்க்கு எழுதும்போது எழுதுவோம் இல்லையா? அந்த மாதிரி இங்க வந்து இதை வந்து ஸ்டாண்டர்டா எழுதிக்கோங்க. f of x is equal to f of y ன்னு வரணும். தென் என்னவா இருக்கணும்? x is equal to y வரணும் அப்படிங்கிறது இங்க ப்ரூவ் ஆகணும். சரியா? அதுதான் நமக்கு எது இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றது. இப்போ ஃபார் f of xக்கு ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு. நான் x is equal to minus 3ன்னு தரேன். எனக்கு என்ன வந்திருக்கும் இங்க f of xக்கு? f of minus 3 அப்படின்னு எடுக்கிறேன்னா minus 3 தி ஹோல் ஸ்கொயர். எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்குன்னா பிளஸ் 9 வந்திருக்கும். அதாவது மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். ஸோ 3 இன்டூ 3 9 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வர ஆன்சர் என்ன வருது? பிளஸ்ல வருது. இங்க மைனஸ்ல எனக்கு ஆன்சர் வர்றதுக்கு சான்ஸே இருக்காது. ஏன்னா ஸ்கொயர். இப்போ நான் வந்து மைனஸ் 2 கொடுக்குறேன். f of xக்கு மைனஸ் 2 கொடுக்குறேன் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் என்ன இருக்கும்? மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 4 தான் வரும். இப்போ நான் அதே வந்து f of 2 கொடுக்குறேன், ப்ளஸ் 2 கொடுக்குறேன் அப்படின்னாலும் அதுக்கும் 2 ஸ்கொயருக்கு எனக்கு 4 தான் வரும். அப்போ மைனஸ் 2க்கும் எனக்கு 4 தான் வரப்போகுது. இந்த மைனஸ் 2க்கும் எனக்கு 4 தான் வருது. அதே மாதிரி இங்க ப்ளஸ் 2 இருக்குன்னா அதுக்கும் 4 தான் எனக்கு வருது அப்படின்னா இங்க என்ன ஆகுது? மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் வருது. ஹியர் f of x is equal to x square is many to one function. சரியா? இந்த மாதிரி many to one function வருது அப்படின்னா இது therefore function f is not injective, அதாவது not one to one or injective. injective functionே வரல அப்படின்னா on to வர்றது கஷ்டம். ஏன்னா இது many to one வந்துச்சு. on to function என்ன? இங்க ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு இமேஜ் அப்படியே இருக்கணும். சரியா? அப்படி இருந்தால் தான் on to. ஸோ இங்க இன்ஜெக்டிவே வரல அப்படின்றதுனால on to வர்றதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லிடலாம். ஸோ therefore there is no chance for on to, அதாவது or surjective. சரியா? therefore எழுதுறது என்ன எழுதலாம்? f of f such that z tends to z is not injective and சர்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம் இந்த சம்மை. சரியா? ஸோ இவ்வளோதான் இந்த செகண்ட் சம், அதாவது செகண்ட் சப்டிவிஷன்ல இருக்க சம். சரியா? தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் அப்படின்னு பார்க்கும்போது என்ன இருக்கு? தேர்ட் சப்டிவிஷன்ல நமக்கு f such that real number tends to real number. சரியா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க? அதே f of x is equal to x ஸ்கொயர் தான். சரி, இங்க நம்மளுடைய மேப்பிங் எடுக்கும்போது ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா என்னென்ன இருக்கும் நமக்கு? இன்கேஸ் இப்போ வந்து நான் ரியல் நம்பர் வந்து ஒரு √3 எடுக்கிறேன். √3க்கு ஸ்கொயர் பண்ணா எனக்கு 3 வரும். 3 ரியல் நம்பர் தான். சரியா? இப்போ வந்து நான் 1/3ன்னு எடுக்கிறேன். இங்க 1/3க்கு நான் வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா 1/9 கிடைக்கும்.
அதுவும் எனக்கு ரியல் நம்பர் தான். ஸோ ரியல் நம்பர் டு ரியல் நம்பர்ன்னு சொல்லும்போது, எனக்கு எதுக்கு வேணும்னாலும் வேல்யூஸ் எனக்கு 1 to 1ல ஃபங்ஷன்ல எனக்கு கிடைச்சிட்டே இருக்கும். சரியா? ஆனா, இங்க ரியல் நம்பர்ல நான் -3 கூட யூஸ் பண்ணலாம். சரியா? -3 நான் ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு +9 வரும். +3 போடும்போது எனக்கு +9 தான் வரும் ஸ்கொயர் ஃபங்ஷன் வரும்போது. அப்போ இந்த மாதிரி சமயத்துல நமக்கு என்ன வரும்? மெனி டூ ஒன் ஃபங்ஷன் நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. சரியா? சான்சஸ் நெறைய இருக்குல்ல. ஸ்ட்ரெய்ட்டாவே தெரியுது. மெனி டூ ஒன் ஃபங்ஷன். இப்போ வந்து √3 இருக்கு. சரி, நான் இங்க வந்து -1/3ன்னு போடுறேன். அப்போ இங்க எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கும்னா, +1/9 தான் கிடைச்சிருக்கும். கரெக்ட்டா? ஸோ இந்த மாதிரி சிட்யூவேஷன் எனக்கு அமையும்போது, எனக்கு 1 to 1 ஃபங்ஷன் கிடைக்காது. சரியா? ஸோ தேர்ஃபோர் இந்த மேப் போட்டாலே நமக்கு புரிஞ்சிரும். என்ன சொல்லிடலாம் மேப் போட்டு பார்த்துட்டு, தேர்ஃபோர் எஃப் சச் தட் R to R is not 1 to 1. சரியா? ஆர் இன்ஜெக்டிவ். சரியா? இன்ஜெக்டிவும் கிடையாது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இன்ஜெக்டிவே வரல அப்படின்னா, தேர்ஃபோர் எஃப் சச் தட் R to R is not on to அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இன்ஜெக்டிவும் இல்லை, சப்ஜெக்டிவும் இல்லைன்னு ஒரே ஒரு லைன்ல எப்படி சொல்லலாம்? எஃப் சச் தட் ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் இஸ் நாட் இன்ஜெக்டிவ் அண்ட் சப்ஜெக்டிவ். சரியா? இப்படி சொல்லி இந்த சம்ம நம்ம முடிச்சிடலாம். ஓ, இது மாதிரி வரும்போது நமக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி மேப்பிங் அப்படின்றது போட்டு பார்க்கும்போது நமக்கு இன்னும் சுலபமாக புரியும் அப்படின்னு தான் மேப்பிங்கில் போட்டு நம்ம ஆன்சர் ஈஸியாக எழுதிடலாம்னு சொல்லிட்டு மேப்பிங் போடுறேன். சரியா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ ஃபோர்த் சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இதுல என்ன சொல்லியிருக்கு? எஃப் சச் தட் நேச்சுரல் நம்பர் டென்ஸ் டு நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ கிவன் பை என்னது? f of x is equal to இங்க x cube சொல்லியிருக்காங்க. சரி, f of x is equal to x cube கொடுக்கும்போ இந்த நேச்சுரல் நம்பர் வந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ இங்க நேச்சுரல் நம்பரா நம்ம செக் பண்ணும்போது, ஸோ நேச்சுரல் நம்பர்ல என்ன இருக்கு? 1 2 3 4 5 எக்ஸெட்ரா எல்லாமே இருக்கும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 ஸோ சம்திங் இந்த மாதிரி போட்டே போகலாம். ஸோ எதுக்காக இவ்வளோ நம்பர்ஸ் எழுதியிருக்காங்கன்னா, கியூபிக் நம்பர்னு வரும்போது எனக்கு 1 to 1 ஃபங்க்ஷனில் 1 கியூப் இஸ் என்னது? 1 தான். சரியா? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு செக் பண்ணும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூபு. அப்போ எஃப்க்கு நான் 1 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு 1 கியூப் இஸ் 1 தான். தென் எஃப் இஸ் ஈக்குவல், அதாவது எஃப்க்கு வந்து நான் 2 கொடுக்குறேன், எஃப் ஆஃப் எக்ஸுக்கு 2 கொடுக்குறேன் அப்படின்னா 2 கியூப் இஸ் 8. ஸோ 2 கொடுத்தா எனக்கு 8 அப்படிங்கிற நம்பர் கிடைக்குது. 3 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு 27 அப்படிங்கிற நம்பர் கிடைக்கும். ஸோ எல்லாமே நேச்சுரல் நம்பர் தான் அப்படிங்கிறதுனால 1 to 1 ஃபங்க்ஷன் இங்கே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏன்னா இங்கே மைனஸும் கிடையாது இல்லையா? ஒரே நம்பர்லேருந்து இன்னொரு நம்பருக்கு, அதாவது 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பருக்கு மேப் ஆகுது இங்கே சான்ஸே கிடையாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணலாம்? ரெண்டுமே நேச்சுரல் நம்பர்னால தேர்ஃபோர் f such that natural number to natural number is 1 to 1 function அப்படின்னு சொல்லலாம். that is injective அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இன்ஜெக்டிவா இருக்கு. பட் ஆன் டு ஃபங்க்ஷன்ல வருமானா இந்த மேப்பிங்ல பார்த்தாலே தெரியும். இது எக்ஸ், நான் இது ஒய்ன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னாலே என்னது? இது நேச்சுரல் நம்பர், இதுவும் நேச்சுரல் நம்பர் நான் வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு இங்க பேலன்ஸ் நிறைய நம்பர் இருக்கு. 2 to 6 ஏதாவது 7 வரைக்கும் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 8 to 27க்குள்ள இருக்கிற நம்பர்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்னா தேர்ஃபோர் therefore function f such that n tends to n is not on to. சரியா? ஸோ இது ஆன் டூவா இருக்கிறதுக்கு எனக்கு சான்ஸே இருக்காது. ஓகேவா? ஸோ therefore function f is not, ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நாட் பைஜெக்டிவ், அதாவது இன்ஜெக்டிவும் இல்லை சர்ஜெக்டிவும் இல்லை. இன்ஜெக்டிவ் சர்ஜெக்டிவ் வந்தால் பைஜெக்டிவ்னு சொல்லலாம். ஆனால் இங்கே தனித்தனியாக கேட்டிருக்காங்கனால தனியாகவே நாட் அப்படின்னு போட்டு என்ன சொல்லிடலாம்? நாட் இன்ஜெக்டிவ் அண்ட் சர்ஜெக்டிவ் இப்படி சொல்லி இதை முடிச்சிடலாம். சரியா? அடுத்தது ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். ஃபிஃப்த் சம்ல என்ன கேட்டிருக்காங்க? f such that integer tends to integer அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டீஜர் டு இன்டீஜர் ஃபங்க்ஷன் நம்ம எடுக்கும்போது நமக்கு என்ன இருக்கும் இங்கே? அதாவது இதுவும் என்ன சொல்லியிருக்காங்க? என் f of x is equal to x cube அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ f of x is equal to x cube நம்ம செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஒரு மேப்பிங்கான இமேஜ் செக் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் மேப்பிங் முடிச்சிடலாமா? ஸோ எக்ஸுக்கு இங்கே, இது ஒய் இங்கே. ஸோ டொமைன்றது எக்ஸ், ஒய்ங்கிறது கோடொமைன். சரி, ரெண்டுமே என்னவா இருக்குன்னு சொல்லிட்டாங்க? இசட்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரெண்டுமே என்னது? இன்டீஜர்ஸ். ஸோ இன்டீஜர்ஸ் நான் எடுக்கும்போது கியூபிக் ஃபங்க்ஷன் எடுக்கும்போது நான் எனக்கு என்ன வரும் அப்படின்னா, இப்போ நான் -3 அப்படின்னு கொடுக்குறேன்னா -3 உடைய ஹோல் கியூப் என்னன்னா -27 கிடைக்கும். அதே மாதிரி -2 உடைய கியூப் என்னன்னா -8ன்னு கிடைக்கும். 2 உடைய கியூப் எவ்வளோ? +8 கிடைக்கும்.
3 உடைய கியூப் என்ன கிடைக்கும்? அது வந்து அதாவது 27 + 27 கிடைக்கும். 4 உடைய கியூப் என்ன கிடைக்கும்? 64 கிடைக்கும். அதாவது பிளஸ்னா பிளஸ்ல வரப்போகுது, மைனஸ்னா மைனஸ் வரப்போகுது. ஸோ எனக்கான ஃபங்க்ஷன்ல இந்த ஸோ பிளஸ்னா பிளஸ்லயே வரும், மைனஸ்னா மைனஸ்ல வரும். ஏன்னா கியூபிக் வேல்யூ அப்படிங்கிறதுனால. இப்போ 3 அப்படின்றது கியூபிக் வேல்யூ நான் கொடுக்கும்போது எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? -27 -3க்கு. இங்க -2க்கு -8 எனக்கு கிடைக்குது. சரியா? இங்க 2க்கு அப்படின்னு செக் பண்ணும்போது +8 எனக்கு கிடைக்குது. அதே மாதிரி 3 +3க்கு +27 கிடைக்குது. அதே மாதிரி 4க்கு எனக்கு அதாவது +4க்கு +64 கிடைக்குது. இப்போ எல்லாத்துக்கும் ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு ஒரு தனித்தனி நம்பர் எனக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால என்ன சொல்லலாம்? therefore f function f is 1 to 1. சரியா? தென் இதுல on to ஆ அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா இதுல இன்டீஜர் ஃபங்க்ஷன்ல என்னென்ன இங்க வந்து பேலன்ஸ் நிறைய நிக்கும்ல. இப்போ வந்து நான் 3 கொடுத்துருக்கேன், 27 அது -3க்கு. அப்போ வந்து -1 கொடுத்தேன்னா 1 தான் இருக்கும். 1க்கும் 2க்கும் நடுவுல, அதாவது 2 கியூபுக்கும் நடுவுல எனக்கு -1க்கும் -8க்கும் நிறைய நம்பர்ஸ் இருக்கும். ஸோ therefore இங்க என்ன சொல்லலாம்? ஃபங்க்ஷன் f is not onto, that is 1 to 1 ஃபங்க்ஷன் என்ன? இன்ஜெக்டிவ். இது இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் தான், பட் நாட் சர்ஜெக்டிவ். சரியா? ஸோ எழுதும்போது என்ன சொல்லலாம்? therefore f of z tends, அதாவது f such that z tends to z is injective but not surjective. சரியா? ஸோ இவ்வளோதான் இந்த செகண்ட் சம்க்கான ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் சம்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.